ஜெம் டிவி நேயர்களுக்கு இப்போ ஒரு பிகினர்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா பேசிக்கு அவங்களுக்கு வார்ம் அப் கொடுத்தோம். ஆனால் வார்ம் அப்லேயே இன்னும் ஒரு பல மடங்கு இருக்குது. அதாவது இப்போ சும்மா சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம் அந்த வார்ம் அப்பு. ஏன்னா ஒரு பிகினர்ஸுக்கு அந்த வார்ம் அப்பே ஃபுல்லாக கொடுத்தோமா அடுத்த கிளாஸ் அவர் வரமாட்டார். காரணம் என்னென்னா, என்ன இவ்வளோ இருக்கா, ஐயோ அப்பா இந்த வார்ம் அப்பே பண்ணால் நம்ம எப்போ மூமெண்ட்ஸ் பண்ணுறதுன்னு அவர் யோசிப்பார். அதனால் ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக அடுத்த லெவல் ஒரு பஞ்ச்னா என்ன, ஒரு கிக்குனா என்ன, ஒரு பிளாக்னா என்ன, அது சம்மந்தமாக இப்போ அவருக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த பேசிக்காக ஹை ஒனிகாஷிமாஸ் ஃபேண்டாஸ்டிக். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம யாய்தாச்சி, இந்த ஸ்டான்ஸுக்கு பேர் யாய்தாச்சி. ஒரு பிகினர்ஸுக்கு யாய்தாச்சிலேருந்து ட்ரெயின் பண்ணுறது எல்லோரும் வழக்கம். ஏன்னா இப்போது எடுத்த உடனே செங்கோட்ஸ் தாச்சி, சீக்கோ தாச்சி அந்த மாதிரி போனோமா அவங்களுக்கு அதுவே ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். இப்போ இந்த யாய்தாச்சிலேருந்து ஒரு பஞ்ச் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் லைட்டாக நீயை பெண்ட் பண்ணிக்கணும், கமாயத்தை கார்டு வச்சுக்கணும். இப்போ இந்த கார்ட்லேருந்து லெஃப்ட் அவுட் பண்ணணும், ரைட் ரிவர்ஸ் பண்ணணும். லெஃப்ட் அவுட், ரைட் ரிவர்ஸ். ரைட் ரிவர்ஸ் பண்ண சொல்ல இல்லை, இப்படி டர்ன் பண்ணி போகணும். இந்த இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும் பாடியோட. இந்த பாடியோட இது ஜாயின் பண்ணாதான் இதுக்கு பவர். இந்த பாடியை விட்டுட்டு வெளியில் வந்ததுன்னா இது பவர் இல்லை. இப்போ இப்படி இருக்க சொல்ல அடிக்கிறது எப்படி இருக்குது, இப்படி இருக்க சொல்ல அடித்தா எப்படி இருக்குது, எது பெயினாக இருக்குது, ரிமூவ் பண்ண பிறகு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய பவர் இங்கே தான் இருக்குது, சீக்ரெட். இந்த சீக்ரெட் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த சீக்ரெட் இதை கிளென்ச் பண்ணினா இதுக்கு பவர் வந்துடும். இதில் அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடுவார். இப்போ அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், வரி இப்போ நான் தலைனா போய்டுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் சின்ன சின்ன டெக்னிக்கல் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய பேர் படிக்கலை. இது என்னுடைய கிராண்ட் மாஸ்டர் ஒக்கினாவாவில் ட்ரெயின் பண்ணார். இந்த ட்ரைனிங்லாம் நம்ம போய் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஜப்பான் போகிறவங்க அத்தனை பேருமே இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இதுதான் பேஸ். இப்போ அங்கே லாக் பண்ணிட்டாருன்னா இப்போ என் கை பெயின் இருக்கும், அங்கே ஓப்பன் பண்ணிட்டாருன்னா ஓப்பன், இப்போ அவர் காலி ஆகிடுவார். ஸோ இதுதான் பேசிக் பேஸ். இப்போ அடுத்த லெவல் இந்த பஞ்சஸ் பாஸ் பண்ணனா இதை திருப்புங்க. இந்த எல்போவை பாடியோட உரசி இதை ஸ்லோ பண்ணி இந்த ஹெண்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸ் டைட் பண்ணணும். இப்போ இதை டைட் பண்ணாதான், சொல்கிற தூக்காதீங்க, இதை டைட் பண்ணாதான் இதுக்கு பவர். தள்ளுங்க, எஸ். இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள், இப்போ தள்ளுங்க, போயிடுவார். ஸோ இந்த பேசஸ் ஒரு கை அடிக்கணுன்னா இந்த கை திரும்பணும், இந்த கை திரும்பணும். அதே மாதிரி இந்த கை திரும்ப சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த கை திரும்பணும். ஷோல்டர் தூக்காதீங்க, ஷோல்டர் தூக்கினா உங்களுக்கு பவர் போயிடும். ஷோல்டர் அதாவது பஞ்சஸ் எப்படி வரணும்னா, இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இங்கேருந்து உரசி அவுட் பண்ணும். அதே மாதிரி இது எடுக்க சொல்ல இதோடு ஜாயின் இதோடு ஜாயின் பண்ணி அவுட் பண்ணும். நீங்கள் இந்த ஷோல்டரை தூக்கக்கூடாது. ஷோல்டரை எந்த காரணத்தை கூட தூக்கக்கூடாது. சும்மா நார்மலாகவே ஷோல்டருக்கு அதுக்கும் வேலையே இல்லை. உங்களுடைய ஹிப்பு அசைவுகளில் இது அசைதுன்னா அந்த பஞ்ச் அவுட் பண்ணும், இது அசையுதுன்னா இந்த பஞ்ச் அவுட். பஞ்ச் ஹிப்பு அசைவில் தான் கொடுக்கணும். ஹிப்பே அசையாத பஞ்ச் அடிக்கிறாருன்னா அந்த பஞ்சுக்கு வேல்யூ இல்லை. இப்போ நான் இங்கேருந்தே என்னுடைய ஹிப்பு அசைக்கிறேன், அந்த பஞ்சு போய் ரீச் ஆகுது. ஹிப்பே அசைக்கலைன்னா இந்த பஞ்ச் உங்ககிட்ட வராது. அந்த ஹிப்பினுடைய வேரியேஷன் தான். புருஸ்லி படத்தை பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் ஹாஃப் அன் இன்ச் பஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, ஹாஃப் அன் இன்ச்சில் ஒரு சேரை தாண்டி அங்கே போய் விழுவான். ஸோ அதனுடைய பவரே எங்கே சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்லேருந்து ஹிப்பில். அந்த ஹிப்பு தான் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல பவரை கொடுக்கும். ஓகே, நைஸ் மை டியர், கமா லுக் பா. ஹை பஞ்சில் ஃபுல்லாக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு பவர் வரணும், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக இது எதையும் அசைக்க மாட்டானுங்க. இப்படியே பாடியெல்லாம் டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்க சொல்ல சீக்கிரமாக எனர்ஜி லாஸ் ஆகிடும். இல்லை எனர்ஜி லாஸ் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும் எல்லாமே. அதாவது இந்த கை ஷோல்டர் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அப்போ பேசிக் ஒரு பவர் கூடனா பவர் தேவையில்லை. அதாவது சாஃப்ட்டுக்கு தான் பெரிய வலிமை இருக்குது. அது சாப்பிட்டா அசைவுகள், இதுதான் மூமெண்ட்ஸ். ஃப்ரீயாக அடிங்க. எஸ், ஓகே, வெரி நைஸ். அடிக்க சொல்ல ஹவு த பிரீத். எஸ், 2 3 4 1 செகண்ட். இந்த கையை கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க. 5 6 7 8 9. இப்போது
ஏன் இங்கே மேலே தூக்கி வைக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. இங்கே வேர்ல்டில் வந்து நிறைய பேர் வந்து பஞ்சை இங்கே வைப்பாங்க. இங்கே வை. ஷோட்டக்கான், சிட்டோரியோ, வாடோரியோ எல்லாமே இங்கே தான் வைப்பாங்க. கோஜிரியோ கூட இங்கே தான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுடைய பேஸ் இங்கே தான் வைக்கணும். இங்கே வச்சா அவருக்கு நல்ல பவர், இதை வந்து தள்ளக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. தள்ளுங்க அதை. எஸ், அதே இங்கே வைக்கிறேன். தள்ளுங்க, தள்ளுங்க, தள்ளுங்க. முடியுதா? முடியல. இங்கே வச்சா முடியுது. முடியுது இல்லையா? அப்போது இதுதான் பவர், இதுதான் சீக்ரெட். பஞ்சினுடைய சீக்ரெட் இதுதான். அப்போ இங்கே இருந்தால் தான் அதனுடைய பவர். அப்போ இங்கே இருந்ததுன்னா பவர் இல்லை. இப்போ இங்கே இருந்ததுன்னா பாருங்க, இந்த இடம் ஓப்பன், தெரியுதா? இப்படி இருந்தால் நோ ஓப்பன். ஓகே, பட் இங்கே இருந்தால் பட் ஓப்பன். ஓகே ப்ளீஸ். நல்லா பல்ட்டிலாம் அடிக்கிறாரு. டெக்னிக்கல் சொல்ல வெரி குட், வெரி குட். அதாவது அப்போ இந்த ஓப்பன் கொடுத்தா ஆப்பனட்டுக்கு ரொம்ப ஈஸி. சீக்கிரட்டில் அடிச்சிருவோம், நம்மளை காலி பண்ணுறோம். ஆனால் இங்கே வச்சுட்டா திஸ் இஸ் எ நைஸ் பஞ்ச். இங்கே இருந்தாவே ஒரு கிரிப், ஒரு பலம். கமான், ஹெச் பவர் பஞ்ச். பிரீத் அவுட் பண்ணு. 2 3. ஒரு நிமிஷம். பஞ்சு மிடில் அடிங்க. ஷோல்டரை தூக்காதீங்க. ஷோல்டரை தூக்கினீங்கன்னா அன்பேலன்ஸ். ஓகே. பஞ்ச் வந்து இப்படி இருக்கணும். ஓகே. இதான் உங்களோட அடங்கி இருக்கணும் அந்த பஞ்ச். ஓகே. கமான், இவ்வளோ தான் பஞ்ச். கமான், 2. வெரி நைஸ். 2 3. ஃபேண்டாஸ்டிக். கோ. 4 5. சூப்பர். அருமையாக பிடிச்சார் அந்த பஞ்சை. த கிரேட். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிடலாம். அடுத்தது வந்து ஒரு ஆப்பனட்டை வந்து நம்ம ஒரு பஞ்ச் பண்ணுறோம், பிளாக் பண்ணிடுறாரு. செகண்ட் பஞ்ச் அப்ளை பண்ணோம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. யா, இப்போ பஞ்ச் அடிங்க. இப்போ ஒரு பஞ்ச் அடிச்சு பிளாக் பண்ணிட்டேன், அடுத்த பஞ்ச் அடிங்க. எஸ், இப்போ என்ன பண்ணுறோம்? 1 2. கமான், 2. வெரி நைஸ். கமான், 2 3 4 5 6. ஓகே, நைஸ். இப்போ ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணிங்க ஹேண்ட்ஸை. ஷோல்டர் திருப்பாதீங்க. பாடி ஸ்ட்ரைட். எஸ், இப்போ ஹிப். இதான் பஞ்சினுடைய அளவு. ஓகே, இந்த பஞ்ச் நேரம் இங்கே வந்த பிறகு இது எடுக்கணும். 1 2 சேம் 1. எஸ், லவ்லி. ஷோல்டர் தூக்காதீங்க. இறக்குங்க, இறக்குங்க, இறக்குங்க. கமான், ரெடி. 1 2. கீழே பார்க்காதீங்க, என்ன பாருங்கள். 3. என்ன பாருங்கள். 4 5. அசைவிலே இல்லை, பாடி டைட் பண்ணுறேன். சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவேன். இது அசை. கமான். 5 6 7 8 9 10. ஃபேண்டாஸ்டிக். குட். நியர் ஸ்மாஷ். சூப்பர். நம்ம இப்போ வந்து பஞ்சை பற்றி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பிளாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோஜூரியில் வந்து கோஜூரி எங்களுடைய ஸ்டைலில் 6 பிளாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளாக்ஸ். அது பார்த்திங்கன்னா கிதம்பராய், ஜூதான் உக்கே, ஜோதான் உக்கே, காக்கி உக்கே, ஷூட்டோ உக்கே, மவாசி உக்கே. இந்த இப்போ வந்து இவருக்கு வந்து பேசிக் பிகினிங்கில் 3 பிளாக் தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அதாவது கிதம்பராய், ஜூதான் உக்கே, ஜோதான் உக்கே. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மீதி எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டுக்கு 3 பிளாக்கே பெரிய விஷயந்தான். ஜஸ்ட் கமாயத்தை இங்கே நிற்கிறோம். த ஃபஸ்ட்டு கோ ஃபாலோ த கிதம்பராய். கிதம்பராய்னா நார்மலாக இப்படி, இது வந்து செயற்கை, நம்ம தூக்கி வச்சுருக்கோம். கீழே இருக்கனா இயற்கை, தூக்குனா செயற்கை. ஹை கோ 1. இதை கிராஸ் பண்ணி கீழே இருக்கிறோம், அவ்வளோதான். எஸ், மறுபடியும் 1 2. பிரீத் அவுட் பண்ணு. கமான். 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ அடுத்த பேசஸ் அந்த இயற்கையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 1 பிளாக் பண்ணிட்டோம். நம்பர் 2 இப்படி இப்படி ஓப்பன் பண்ணுறோம். இந்த எல்போ இங்கே இருக்கணும், வி ஷேப்பில். இது பிளாக் ஆகணும். மறுபடியும் அது கீழே. கமான், மேலே இப்படி ஓப்பன். 2 3 4 5 6. பிரீத் அவுட். 7 8 9 10. இந்த டிஃபென்ஸினுடைய பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது 1 போட்டோம். இப்போ 1 பிளாக்கில் இருக்கும். நம்பர் 2 ஜூதான் உக்கே. ஓகே, நம்பர் 3 இங்கே க்ராஸ் பண்ணி ரைட் ஹேண்டு உள்ளே வச்சு இந்த வேரியேஷன்ஸ். இது ஏன்னா தலைக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த பேஸ். ஓகே, நம்பர் 1 2 3. எஸ், ஓகே. 1
2 3 3 3 இங்கே ஷோல்டர் தூக்காதீங்க, இப்படி ஜஸ்ட் கோ. இந்த இந்த எல்போ இங்கே இருக்கணும். இங்கே ஷோல்டர் தூக்கிட்டிங்கனாவே அன்பேலன்ஸ், இழுத்தா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஓகே, இப்படி தூக்காதீங்க. இங்கே கார்னர் 1. இப்போ 1ன்னா பேசிக் வந்து இப்போ இங்கே கார்டு வச்சுக்கிறீங்க. இங்கே ஒருத்தன் அடிக்க வரான், கீழே கையை போடுங்க லூஸாக. எஸ், டிஃபென்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே அடிக்கிறான், ஓப்பன் பண்ணுங்கள். ஆயிடுச்சா? நம்பர் 3 இங்கே வரான். ஓகே, 3 இடத்தையும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. 1 2 3. எஸ், 1 and 2 and 3. 1 2 3. 1 கீழே வரல பாரு. 2 3 கீழே வரலன்னா க்ரோயின் போயிடும். ஓகே, 1 2 3. 1 போவே இல்லை. 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 1 2 1 1 2. ஓகே, நைஸ். எப்போதுமே ஆசிரியர் சொல்லி கொடுக்க சொல்ல ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த அடி உனக்கு. ஓகே, சாஃப்டாரி தடு. ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினா, மோதிர கையில் கொட்டு வாங்கினா நீ வளருவோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மோதிரம் உனக்கு கிடைக்குன்னு சொல்லி எங்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். என் ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேணும்னா ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நைஸ், ரிலாக்ஸ், நியாஸ் மாஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டிங்லேருந்து 3 பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ சைட்லேருந்து நம்ம 3 பிளாக் பண்ண போகிறோம். அந்த கை முன்னாடி வச்சுக்கோ, ரைட் லெக் ஃபார்வர்ட். இப்போ பேசிக்கு இப்போ நம்ம இயற்கையாக கை கீழே போட்டோம். 1 பிளாக் மேலே தூக்கணும். 2 பிளாக் அதுக்கு மேலே தூக்கணும். நம்ம 3 பிளாக். 1 2 3. நம்ம 1 2 3. இது வந்து கிதம்பராய். சொல்லுங்கள். கிதம்பராய், ஜூதானுக்கே, ஜோதானுக்கே, கிதம்பராய், ஜூதானுக்கே, ஜோதானுக்கே. கிதம்பராய்ன்றது வந்து குரைன் லெவலில் வர பஞ்சை அவாய்ட் பண்ணுறது. ஜூதானுக்கேன்றது மிடில் லெவலில் வர பஞ்சை அவாய்ட் பண்ணுறது. ஜோதானுக்கேன்றது ஃபேஸ் லெவல் வர பஞ்சை அவாய்ட் பண்ணுறது. 1 கிதம்பராய், 2 ஜூதானுக்கே, 3 ஜோதானுக்கே. மறுபடி 1 இது, 2 சைடு, 3 எஸ். 1 2 3. 1 2 3. 1 2 3. இப்போ நம்ம 2 பேருமே அந்த 3 பிளாக்ஸை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அதே ரைட் லேக்கே ஃபாலோ பண்ண. 1 2 3. வெரி நைஸ். கம் 1 2 3. 1 2 3. எஸ். 1 2 3. கம் ஆல்ரெடி. 1 2 3. குட். 1 2 3. 1 2 1 2 3. ஓகே, சேஞ்ச் யுவர் லெக். இப்போ சேம் 1 கீழே என்கிட்ட வர தேவையில்ல. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. இப்போ 2 பேர் பண்ணலாம். 1 2 இப்படி, 2 இது, 3 இது. 1 2 அப்படியே 3 டர்னிங் தான். 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. Come on. 1 2 3. 1 2 3. 1 2 3. Fantastic. இப்போ கார்டு வச்சுக்கிறீங்க நீங்கள். கம் ஆல்ரெடி கார்டு. ரைட் லெக் ஃபார்வர்ட். இப்போ ஐ வில் டூ த பஞ்ச். கம் ஆல்ரெடி. 1 பிளாக், 2 3. 1 2 3. எஸ், குட். 1 2 3. Come on. 1 2 3. 1 2 3. Come on. Yes, go. Eyes go. Go. Hey. 1 2 3. Great. Change your leg. 1 2. அவசரப்பட்டால் வராது. ஓகே, கரெக்டாக நிதானமாக பண்ண. எஸ், கோ. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. Come on. 1 2 3. Hike. 1 2 3. Hike. Yes, மாஸ். வெரி குட். நல்லா பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல மாஸ்டரோட ஸோ அவர் என்ன மாதிரி பண்ணுறாரோ அந்த இடத்துல நம்ம என்ன தான் வலிமை இருந்தால் கூட அந்த வலிமையை காட்டிக்கக்கூடாது. சரி, மாஸ்டர்கிட்ட எளிமையாக தான் பண்ணணும். அப்போ தான் அவர் சொல்லி தருவார். நீ எடுத்த உடனே மாஸ்டருக்கே போய்ட்டு அப்படி டைட் பண்ணி அப்படி பண்ணினா எங்கன்னா ஒரு இடத்துல பட்டுன்னு வச்சு உட்கார வச்சுருவார். நீ கற்றுக்கணுன்னா அவரோட வணங்கிப்போ. நான் என்ன சொன்னேன், கராத்தைக்கு வந்து ஒரு பணிவு வேணும்னு சொன்னேன். அந்த பணிவு இருந்தால் அடுத்த லெவல் போகலாம். அப்படி அடங்கி இருக்கணும்.
மாஸ்டர் வந்து அடிக்கிறாருன்னா மாஸ்டர் அடிங்க மாஸ்டர் சொல்லணும். இப்போ நீ அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, ரைட்லேயே நீ தான் மாஸ்டர், நான் ஸ்டூடெண்ட், ரைட்லேயே ரைட் பஞ்ச் அடிங்க, கீழே லோயரில், எஸ் ஹை, செகண்ட் பஞ்ச் மிடில் அடிங்க, அதே கை தான், நான் ஒரே கை தான் அடித்தேன், ஓகே செகண்ட் கை இழுத்து அடியுது, 2 கமான் 3 ஃபேஸ் யா கமான் ரெடி 1 2 3 ஹை கமான் 1 2 3 ஹை 1 2 3. இப்போ உங்கள் கைக்கு வலிச்சுதா? வலிக்கல இல்லை, ஏன்னா நான் டைட் பண்ணல. மாஸ்டர் அடிக்கிறாரு, தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணணும், தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. அப்போ இவன் வந்து எங்கேயோ கற்றுன்னு வந்து நம்மக்கிட்ட இது பண்ணுறான்னா, அப்போ என்ன பண்ணுவார், அடிக்கிற மாதிரி ஒரு அடி அடித்து ஒன்று உட்கார வச்சுருவார். அடி வாங்காத கற்றுக்கோ, ஓகே நேஸ் மாஸ். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிகினர்ஸுக்கு வந்து டிஃபென்ஸு அப்பன்ஸ் சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி அந்த டிஃபென்ஸை எப்படி அப்பன்ஸ் டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். ஆனால் ரியலி இப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டு நல்ல ஸ்டூடெண்ட்டு, இஸ் எ பவர்ஃபுல் மேன். ஆனால் கொஞ்சம் இது இருக்குது, அதாவது என்னாலையும் பண்ண முடியும், அந்த கெத்து இருக்குது. அந்த கெத்து இருந்தால் படிக்க முடியாது. ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நம்ம பணிவாக இருந்தால் நிறைய கற்றுக்கலான்றது நான் நிறைய சொல்லியிருக்கேன். தம்பி எப்படி போகிறாரோ அப்படி தான் வளருவாரா வளர மாட்டா எனக்கு தெரியாது. வளர்கிற ஸ்டூடெண்ட்டு பணியோடு இருக்கணும், மாஸ்டர்கிட்ட அன்பாக இருக்கணும், எப்போதுமே மாஸ்டரோடு இருக்கணும். வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி. அடுத்த எபிசோடு பார்ப்போம்.